இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவரின் மகன் குணால். 24 வயதான இவர் கோவையில் வேலை பார்த்தார். பூம்பாறை கிராமத்தில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை குணால் காதலித்ததாக தெரிகிறது. ஆனால் இந்த காதலை பெண் வீட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு ஒருவருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்துள்ளனர். இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மகள் உயிரிழந்ததை தாங்க முடியாமல் பெண்ணின் தந்தையும் மரணம் அடைந்துள்ளார். இதனால் பெண்ணின் அண்ணன் காளி மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளார். தனது தங்கையின் மனதை கெடுத்ததாக கூறி குணாலை பழிவாங்க முடிவு செய்துள்ளார். இந்த நிலையில் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள கோவையில் இருந்து குணால் வந்துள்ளார். அப்போது வயல்வெளியில் வைத்து காளி மற்றும் தர்மந்திரி ஆகியோர் குணாலை கத்தியால் குத்தி உள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே குணால் இறந்து போனார். இந்த கொலையால் அமைதியான பூம்பாறை கிராமத்தில் பூகம்பம் வெடித்தது. குணாலின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் தலைமறைவாக இருந்த காளி தர்மந்திரியை கைது செய்தனர். தங்கையின் மனதை காதல் என்ற பெயரில் கெடுத்து மரணமடைய காரணமாக இருந்ததால் குணாலை கொலை செய்ததாக காளி போலீசாரிடத்தில் கூறியுள்ளார். இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.